வணக்கம். இது இந்த கண்காட்சியின் டைட்டில் வந்து பிதிச்சாமி, அதாவது சின்ன குடும்பம். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு தொடராக இந்த குடும்பம் என்ற தலைப்பு இருக்குது. 2023 கோடலூப்பில் செய்த நான், 24 இந்த தொனரில் செய்த நான். இப்போ இந்த பிதிச்சாமி தொடர்ச்சியாக தான் இந்த எக்ஸ்போ இருக்குது. ஸோ அதில் கூட அந்த ஒர்க்குகள் வந்து நேச்சுரலாக எடுத்ததா, இயற்கையாக கிடைச்ச மரங்கள், கல்லுகள், சிப்பிகள், கேரி, அப்படியான கார்ட்டூன், இப்போ எறியில் நான் பாவிச்சு எறிகிற கார்ட்டூன், இதில் புத்தகங்கள் தேவையில்லாத அப்படியான சாமான்களை வச்சுக்கணும். இதில் கேன்வாஸ் கொண்டு ஏற்கனவே கீறி பிள்ளையானதை திருப்பி அதை ஒர்க் பண்ணுறேன். அப்போ இந்த ஒரு ரீஒர்க் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இது இருக்குது. மற்றது அதோட இந்த தொடர்ச்சியாக இருக்குது இந்த தலைப்பு, குடும்பம் என்ற தலைப்பு. வாசகனுடைய தொடர் ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்திருக்கிற இந்த தருணத்தில் தமிழ் பேசும் உலகத்தோடு ஒரு சிறிய தொடர்பாடலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு மகிழ்வான தருணம். இங்கு இந்த அரங்கம் 2 ஓவியர்களுடைய கண்காட்சிகளை ஒருங்கிணைத்திருக்கிறது. ஒன்று இலங்கைத்தமிழ் வழியில் வந்த வாசுவன் என்ற ஓவியரும், பிரெஞ்சு சமூகத்தைச் சேர்ந்த போலின் என்ற ஓவியர், நேபாளில் அவர் வசிக்கிறார். நேபாளிய ஓவியங்களையும் இங்கு காண கிடைக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். Ça me fait penser aux vierges noires, tu sais. Chez les gitans, les bouts de bois comme ça, qui ont vécu, qui sont noirs, on en fait des vierges. Ça représente la nature. Oui, toujours tu fais travailler avec le bois flotté, tu vois. C'est pour ça. Sublime ça. J'adore. Terre avec le charbon et la paille de riz. Moi je Il y a beaucoup il y a des curcuma pour il y a des l'estomac, cires, c'est bon. il y a de curcuma aussi. Ah ouais. Après, tu frottes un peu pour bien vite. Il y a ça, c'est paille de riz et charbon aussi. Après tourner. இவ்வளவு குதூகலமோட வயது வேறுபாடு இல்லாமல் சந்திக்கிற ஒரு தருணம் அமைவது மிக மிக குறைவு. இந்த அரங்கம் ரிப்பப்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரங்கம். இங்கு ஆசியா தொடர்பான ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன. அதை பின்னுக்கு நாங்கள் பார்க்குறோம். அதை நாங்கள் இரவல் கேட்டு படிக்கலாம். ஆசிய கண்காட்சி பொருட்கள் ஏராளமாக இருக்கின்றன. இது ஒரு ஆசிய மையம் என்று குறிப்பிடலாம். இப்படியான இடங்களுக்கு நாங்கள் வருவதனூடாக எங்களுடைய மன அழுத்தம் நெகிழ்வாகி நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு வரும். ஓவியரை மாத்திரம் பார்ப்பதல்ல, எங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும் என்பதை இந்த தருணத்தில் கூறி விடைபெறுகிறேன். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன்.